அதாவது பொங்கல் திருநாளை முன்னிட்டு, அதாவது மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பாரம்பரியமான தமிழர்களுடைய விளையாட்டு, வீர விளையாட்டு. இதை பற்றி நிறைய சொல்லலாம். அதாவது இதை பற்றி நம்ம வர்ணிக்கிறதுக்கு எவ்வளவு சொன்னாலுமே இது நமக்கு அந்த வீர விளையாட்டை பற்றி சொல்லி முடியாது. இந்த ஜல்லிக்கட்டை பற்றி உங்களுக்கு இதனுடைய கயிறு, அதனுடைய சலங்கை, மணி அதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு என்னென்ன சிறப்பாக எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஒரு குடும்பமாக போவாங்களோ, அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக, அதனுடைய வாடிவாசல் கயிறு சம்மந்தமாக, வட மஞ்சவரட்டு சம்மந்தமாக, அதுவரை ஒரு குடும்பமாக கயிறு வாங்குவதற்கு அதனுடைய உபகரணங்கள், அது மணி, சலங்கை இந்த மாதிரி வாங்குவதற்கு அந்த குடும்பத்தார்களும் சரி, அதை காலை வளர்க்கக்கூடிய அந்த வீரர்கள், அதனுடைய கூட உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் அந்த உபகரணங்கள் எல்லாமே வாங்குவாங்க. இப்போ நம்ம இந்த கயிறு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, நம்ம கீழமாசி வீதி, அதாவது மதுரை மாவட்டம் கீழமாசி வீதியில் தேர்முடிக்கு அருகில், அதாவது நீண்ட நாளுகள், அதாவது ஒரு 2-3 ஆண்டுகள் தலைமுறைகளாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அப்புறம் நாங்கள், இப்படி தொடர்ச்சியாக 3 தலைமுறைகளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்குன்னு கயிறுன்னு பார்த்திங்கன்னா பிரத்யோகமாக, இது அவங்களுக்கென்றே பிரத்யோகமாக நாங்கள் ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னாடியே இதனுடைய தயாரிப்பு, அதனுடைய உபகரணங்களுடைய தயாரிப்பு, அது கலர், வண்ணங்கள், நிறங்கள், இப்படி அது தனிப்பட்ட பிரத்யோகமாக அவங்களுக்கென்றே பிரத்யோகமாக தயாரித்து அவங்களுக்கு அதை பூர்த்தி செய்வதற்காக நம்ம அதை நம்ம நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ வருகின்ற ஒரு 13, 14, 15 தேதிகளில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆரம்பமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே அதனுடைய விற்பனை பிரிவுகள், ஏன்னா அதனுடைய அந்த மணி, அலங்கார பொருட்கள், மூக்கணாங்கயிறு, அப்புறம் கழுத்துக்கயிறு, அப்புறம் வாடி வாசலில் அறுத்து விடக்கூடிய அந்த வெட்டுக்கயிறு, அதுக்குள்ள எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த உற்பத்தின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது பிரத்யோகமாக, அதாவது இது நாங்கள் எங்களுடைய நேரடி பார்வையில் மட்டும்தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில் யார்கிட்டையும் நம்ம கொடுத்து வாங்கிறதுக்கு கிடையாது. நம்மளுடைய சொந்த தயாரிப்பு, நேரடி பார்வையில் முழு மூச்சாக எங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து அந்த முறையில் அதே அமைப்பில் அதே பாணியில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய 2 தினங்களில் வரக்கூடிய அந்த மஞ்சுவரட்டு வீரர்களுக்கு, காளைகள், அதை வட மஞ்சுவரட்டு வீரர்களுக்கு வாடிவாசல், அவங்களுக்குள்ள எல்லா கயிறுகள், மூக்கணாங்கயிறுகள், கழுத்து கயிறுகள், தும்பு எல்லாமே சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறோம்.